மாதிரி ஹஜ்ஜு. அந்த ஹஜ்ஜுடைய நாளில் தானே வந்துட்டோம். அங்கே என்ன ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும். அங்கே எக்ஸ்ட்ரா என்ன அமல் 1000 ரக்காயத்தை தொழுகிறோம், 1000 குரானா ஓதிட்டு வர்றோம். அங்கே என்ன செய்யறோம்? எக்ஸ்ட்ரா செய்வது அமல் என்ன? திக்ர் மட்டும்தானே எக்ஸ்ட்ரா செய்கிற அமல். அரபாவில் இருந்து நம்ம என்ன அமல் செய்கிறோம்? திக்ர் மட்டும்தானே. அந்த திக்ரை தான் நம்ம அதிகப்படுத்திக் கொள்ள சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மளுக்கு எந்த திக்ர் தெரியுமோ அதிகமான திக்ரில் எத்தனை வகைகள் இருக்கு எதுவுமே தெரியல. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இந்த திக்கரையாவது அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ் நம்ம சொல்ல 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 அல்லாஹ் என்ன செய்யறான்? நம்மளை பரிசுத்தப்படுத்துறான். நம்ம கல்பை பரிசுத்தப்படுத்துறான், நம்ம நாவை பரிசுத்தப்படுத்துறான், நம்ம கண்களை பரிசுத்தப்படுத்துறான், செயல்பாடுகளை பரிசுத்தப்படுத்துறான், நம்மளுடைய நடத்தைகளை பரிசுத்தப்படுத்துறான். தவறுகளுக்குள்ள போக விடாம தடுக்கிறதுக்கு மலக்குமார்களை எல்லாம் நியமிக்கிறான். சுபஹானல்லாஹ்ங்கிற வார்த்தை சாதாரணம் கிடையாது. அதுல உள்ள எழுத்துக்கள் 8 சொர்க்கத்தின் வாசல்கள். அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிந்து அதிகமான திக்ருகள் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அடுத்தது நம்ம செய்யக்கூடிய துல்ஹஜ் மாதத்துல அடுத்து நம்ம செய்யக்கூடிய அமல்கள்ல ஏழை எளியவர்களுக்கு நம்மளால முடிந்த